Charanam Homes brand of trust. 5,000 square feet வாங்கினா 5,000 square feet free. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் அனுஜ் டைல்ஸ். உங்க ட்ரிப்ஸ் பத்தின ஓவர் திங்கிங்க்கு பாய் சொல்லிட்டு கேபிஜி ட்ரிப்ஸ்க்கு ஹாய் சொல்லுங்க. திங்க் ஹாலிடேஸ், திங்க் கேபிஜி ட்ரிப்ஸ். கண்டிப்பாக உங்களோட லைஃப்பில் அம்மா ரொம்ப முக்கியமான பர்சன். ஏன்னா அம்மா நிறைய விஷயங்கள் உங்களை பற்றியும் சொன்னாங்க. பட் எங்கள் எல்லாருக்குமே தெரிகிற மாதிரி அம்மாவோட இந்த 45 இயர்ஸ் நம்ம செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ உங்களுடைய விஷஸ் இன்றைக்கி அம்மாவுக்கு பிறந்த நாளும் வேறு. ஸோ நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? எல்லோருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். வடிவுக்கு அரசி, எங்கள் வடிவுக்கு அரசி அம்மா. அம்மா வடிவுக்கரசி அம்மா, அதாவது அழகான, அன்பான, இனிமையான, பாசமான, அருமையான, அற்புதமான ஒரு வார்த்தை தமிழில் இருக்குது அப்படின்னா அந்த முதல் வார்த்தை அம்மா மட்டும்தான். அது சினிமா அம்மாவுக்கு தானாக எடுத்து கொடுத்துருச்சு அந்த தகுதியும் அந்த அந்தஸ்தும் அந்த ஒரு பெருமையும். ஆனால் இதில் எனக்கு தெரிஞ்சு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. வடிவுக்கரசி அம்மா என்கிற அந்த வார்த்தை அவங்களுடைய வயது கருதி கொடுக்கலை, அவங்களுடைய ஒரு கதாபாத்திரங்களை கருதி அது நடக்கலை, அவங்களுடைய அந்த மெச்சூரிட்டியை கருதியும் அது நடக்கலை. அவங்க கதாநாயகியாக 13வது படமோ 15வது படமோ நடிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த தருணத்திலேயே அவங்கள அம்மா, வடிவுக்கரசி அம்மா என்கிற ஒரு பெருமையோடு அழைக்க ஆரம்பிச்சிடுச்சு. சினிமாவும் சினிமாக்குள்ளே இருக்கிற நாங்கள் எல்லாருமே கதாநாயகியாக இருக்கிறப்பவே அவங்கள அம்மானு அழைச்சிருக்காங்க. ஆனால் அப்படி என்ன எதுக்கு அப்படி அம்மானு அழைக்கிறீங்க நீங்கள் என்கிற வார்த்தை அவங்க சொல்லலை யாருக்கும். அதை ரொம்ப பெருமையாக, அன்பாக, ரொம்ப ஒரு மெச்சூர்டாக, ரொம்ப கிரேஸ்ஃபுல்லாக அந்த சின்ன வயசுலேயே அவங்க அந்த அம்மா எனக்கு கொடுத்த அந்த தகுதியை ரொம்ப பெருமையோடு அவங்க அதை எடுத்துக்கிட்டு இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்க காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்க. எத்தனை பிள்ளைங்களுக்கு தான் அம்மாவாக இருக்க போகிறீங்கம்மா? அதாவது கன்னடத்துக்கு ஒரு அழகான ஒரு முகம் கன்னட சினிமாவுக்கு, மலையாள சினிமாவுக்கு ஒரு அற்புதமான ஒரு முகம், தெலுங்கு சினிமாவுக்கு ஒரு கம்பீரமான ஒரு தோற்றம், அழகான நம்மளுடைய தமிழ் சினிமாவுக்கு அழகான ஒரு தமிழ் முகம் எங்கள் வடிவுக்கரசி அம்மாவுடைய முகம். யார் வந்தாலும், எத்தனை நாடுகளில் இருந்து வந்தாலும், எத்தனை ஊரில் இருந்து என்னென்ன முகங்கள் வந்தாலும் அம்மாவுடைய அழகான குழந்தைத்தனமான சிரிப்பு, இன்னும் பார்வையில் அந்த ஒரு குழந்தையாக பார்த்தா குழந்தை, அம்மாவாக பார்த்தா அம்மா, அத்தையாக பார்த்தா அத்தை, பாட்டியாக பார்த்தா பாட்டி, இந்த இத்தனையோட பெருமைகளோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த 45th இயர் இன்னும் அம்மாவுக்கு நிறைய பெருமைகள், ரொம்ப அற்புதமான படங்கள் அவங்களுக்கு. ஏன்னா எனக்கு டவுட் வரும் அவங்கள பற்றி. திடீர்னு எப்பாவது ஒரு 12 மணிக்கோ 1 மணிக்கோ நான் ஏதாவது டிவியில் ஏதாவது பார்க்கலான்னா, ஒரு தெலுங்கு படம் பார்க்கலாம் அப்படின்னா அது ரொம்ப சூப்பர் டூப்பர் ஹிட் ஃபிலிமாக இருந்திருக்கும். அடுத்த 6வது நிமிஷத்தில் வடிவுக்கரசி அம்மா நிற்பாங்க படத்தில். திடீர்னு மறுபடியும் சேனல் மாற்றலான்னா மெட்டி ஒலி காற்றோடு அப்படின்னு அதில் நிற்பாங்க எங்கள் அம்மா. இப்படி அவங்களுடைய டிரான்ஸ்ஃபார்மேஷன் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. ஒரு ஆர்டிஸ்டாக எவ்வளவு ஒரு டெடிகேஷனும், எவ்வளவு ஒரு பக்தியும், ஒரு பயமும், ஒரு அன்பும், அதை எல்லாத்தையும் காப்பாற்றிக்கணும் ஒரு சினிமாவில் அப்படின்னா சாதாரணமான விஷயம் இல்லை. அது இவங்களுக்கு மட்டும்தான் நடந்திருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் வடிவுக்கரசி அம்மா அப்படின்னா உழைப்பு 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 உழைப்பு. வடிவுக்கரசி அம்மா, வெரி 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 ஹாப்பி பர்த்டே டு யூ அம்மா. ரொம்ப பெருமையாக இருக்குது.
அம்மா கையால் இப்பொழுது சிட்டி ஃபாக்ஸ் மீடியா வழங்கும் அந்த ட்ரோஃபி அர்ச்சனா அவர்களுக்காக. தேங்க்யூ ஸோ மச் அர்ச்சனா மேம் ஃபார் ஜாயினிங் அஸ் ஹியர் டுடே. சச் அன் ஆனர் டு ஹேவ் யூ வித் அஸ். கேன் வி ஹேவ் த ட்ரோஃபி ப்ளீஸ்? பலத்த கைத்தட்டல் கொடுக்கலாம். Thank you Archana ma'am. Thank you so much for your valuable time. Thank you. உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அர்ச்சனா வந்து எப்படி சொல்கிறது, காயத்ரி எப்படியோ அந்த மாதிரி தான் எனக்கு அர்ச்சனாவும். ஒரு வருஷமும் இன்னும் நான் வச்சிட்ருக்கேன். என்ன எதுக்காக வரும்னே தெரியாது, திடீர்னு வரும். ஒரு வெள்ளை கலரில் பார்டர், ரெட் பார்டர் போட்டு ஒரு புடவை. அதுக்கப்புறம் திடீர்னு வரும் திரும்பி ஒரு க்ரீம் கலரில் ஒரு புடவை. இந்த மாதிரி அது எதுக்காக கொடுக்குது, ஏன் கொடுக்குது, என் பர்த்டேவா அதுவா எதுவுமே தெரியாது. நான் இப்போ ஃபோனில் பேசும்போது கூட சொன்னேன், அம்மா அப்படியே ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கிறம்மா எல்லா புடவையும். நான் எப்படி ப்ரிசர்வ் பண்ணுவேன்னு காயத்ரிக்கு தெரியும். அப்படி ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மாதிரி என்ன பாண்டிங்னு எங்களுக்கு தெரியாது. பட்டு நிறைய அடிக்கடி பேசியெல்லாம் தொல்லை கொடுத்துக்க மாட்டோம். ஆனால் வி லவ் ஈச் அதர். தேங்க்யூ ஸோ மச் அம்மா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம். தேங்க்யூ வடிவரட்சி அம்மா. நீங்களும் உட்காந்துக்கலாம் வாங்க. வடிவுக்கு அரசியாக இருக்கும் எங்கள் வடிவுக்கு அரசிக்கு 45 ஆண்டுகளுடைய ஒரு அற்புதமான கொண்டாட்டம். இந்த விழாவுக்கு கூப்பிடலன்னா எங்கள் மேலே கேஸே போடலாம். எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிற வடிவு கரிசி வேற, எனக்கு தெரிஞ்ச வடிவு கரிசி வேற. வயதை வைத்து பார்த்தால் 66, வாழ்ந்த வாழ்க்கையோ ஒரு வரலாறு, அதை எடுத்து சொல்லத்தான் வந்திருக்கிறான் இந்த TR. அடங்கொப்பன் தாமரபரணியில தலைமுழுக. இன்னைக்கு சாயங்காலம் என் பையன் நேராக புறப்பட்டு வந்து, என்னப்பா பெட்டெடுத்து பிள்ளைகள் நம்ம தான் என்னோட பாட்டியில் போயிட்டு வந்துருப்பா. துரோகம் என்ன ஏன் மேடையத்தின் மறைக்கு? ஏதோ குமுதா, அவங்க அம்மா, அவங்க ஆயா எல்லாரும் ஆப்பிடாரு. முதலாளி அம்மா எப்படி இருக்கீங்க? சாதாரண நடிகையாக இருந்த என்ன ஒரு ப்ரொடியூசராக ஆக்கினது வந்து கேப்டன் சார் தான். அவருடைய ஸ்தானத்துலேருந்து அண்ணி வந்து என்னை வாழ்த்துந்து அவரே வந்து வாழ்த்துன மாதிரி இருக்கு எனக்கு. நம்மளே அப்படியே சொல்லணும், பாரதி எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ற ஒரு இந்த பொண்ணு வடிவு கரசி, நடிப்பு கரசி. இவங்கள மாதிரி இருக்கிறவங்களுடைய ஆசீர்வாதத்தினால்தான் என் பிள்ளை இந்த உச்சத்தில் இருக்காரு. தமிழ் சினிமா ஈவெண்ட்ல ரீசெண்ட் டைம்ல இவ்வளவு பேர் வந்தது இந்த ஃபங்க்ஷனா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி நானும் நிறைய மனிதர்களை சம்பாதிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அம்மன் கோயில் எல்லாமே இந்த அம்மா உந்தன் கோயில் அம்மா. நான் இந்த சினிமாவில் எவ்வளோ சொத்து சம்பாரிச்சிருக்கிறேன்னு இந்த விழா எனக்கு காட்டி கொடுத்துருச்சு. இது போதும் எனக்கு.